அமினோ ஆசிட்ஸை பார்த்திங்கன்னா மேஜராக 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், இன்னொன்று நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா, எசென்ஷியல் அப்படின்னா, எசென்ஷியல்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன? தேவையான, அதாவது நமக்கு இந்த அமினோ ஆசிட் வந்து வெளியே இருந்து நம்ம எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதனால தான் அதை வந்து தேவையான எசென்ஷியல்னு சொல்கிறோம். நான் எசென்ஷியல்ங்கிறது வந்து தேவையற்றது அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையே கிடையாதுன்னு கிடையாது. தேவையற்றதுக்கு மீனிங் என்னென்னா வெளியே இருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து மஸ்ட் பி அப்டைன்டு ஃப்ரம் த டெய்லி டயட். அதாவது நம்ம வெளியே நம்ம சாப்பிட்ற உணவு மூலயமா இந்த அமினோ ஆசிடை எடுத்துக்கணும். அதனால் இது வந்து எசென்ஷியல். அப்போ ரெண்டாவது இருக்கிற நான் எசென்ஷியல் வந்து வெளியே இருந்து எடுத்துக்க தேவையில்லை. இட் கேன் பி சிந்தசைஸ்டு பை த ஹியூமன் பாடி. நம்ம பாடியே இந்த அமினோ ஆசிட்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கும். அதனால் நம்ம டயட்டில் சேர்த்துக்க தேவையில்லை. அதனால் இது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட் cannot be synthesized by human body. செகண்ட் பாயிண்ட் வந்து இட் கேன் பி synthesized in human body for நான் எசென்ஷியல். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆல்சோ நான் ஆஸ் இன்டிஸ்பென்சபிள் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நான் எசென்ஷியல் அமினோ ஆசிடை வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக டிஸ்பென்சபிள் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதோட அதர் நேம்ஸ் இல்லை சினோனிம்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது ஓவரால். இதுக்கப்புறம் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் 11 அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஹிஸ்டிடின், ஐசோலியூசின், லியூசின், லைசின், மெத்தியோனின், ஃபீனைலலனின், திரியோனின், ட்ரிப்டோஃபேன் அண்ட் வேலைன். இதெல்லாம் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ டோட்டலாக வந்து 9 கவுண்ட் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சிலர் நிமோனி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டாலும் ஓகே தான். ஸோ ஓவரால் இந்த 9 அமினோ ஆசிட்ஸ் தான் எசென்ஷியல். அதாவது நம்ம வெளியே இருந்து நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் மூலிமா உள்ளே எடுத்துக்க வேண்டிய அமினோ ஆசிட்ஸ். ரெண்டாவது இருக்கிற நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்கான எக்ஸாம்பிள் ஆலனைன், ஆஸ்பாரஜின், ஆஸ்பார்டிக் ஆசிட், சிஸ்டீன், குளூட்டமிக் ஆசிட், குளூட்டமைன், கிளைசின், புரோலின், சீரைன், தைரோசின். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 11 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 11 + 9 20 அமினோ ஆசிட்ஸ் வந்து ஓவரால் இந்த டைப்ஸில் வந்து இருக்கும். எசென்ஷியலுக்கு 9, நான் எசென்ஷியலுக்கு 11. ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா எசென்ஷியலுங்கிறது நம்ம டயட்டில் எடுத்துக்கணும், நான் எசென்ஷியல் எடுத்துக்க தேவையில்லை. பிகாஸ் நான் எசென்ஷியல் நம்ம பாடியிலேயே தானாகவே சிந்தசைஸ் ஆகிடும். திஸ் இஸ் ஆல் அபவுட் அமினோ ஆசிட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இதில் ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஏதாவது அடிஷ்னலாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் தட். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலரான டாபிக் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will meet you in the next video. Until then, it's bye from Vasant Murugesan.